ஹாய் ஹலோ காய்ஸ், இது நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாசா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கு அடியில், அதாவது நம்ம பூமிக்கு அடியில் எப்படி சொல்கிறோமோ அதுமாரி மார்ஸுக்கு அடியில் ஒரு கடல் இருக்கலாம், அதாவது ஒரு ஓஷன் இருக்கலாம் அப்படின்றத மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதை முழுமையாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அது என்ன மாதிரியான ஓஷன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நாசா பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை மார்ஸுக்கு அடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க செசிசோமீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மார்ஸுக்கு அடியில் தண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மார்ஸையும் கவர் பண்ணுற அளவுக்கு இந்த மார்ஸுடைய க்ரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மார்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருடைய ஒரு ட்ரீம் பிளானட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். எலன் மாஸ்க்லேருந்து நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோ வரைக்கும் எல்லாருமே இந்த ஒரு மார்ஸை ஒரு முக்கியமான இடத்துல வச்சுருக்காங்க. இதில் பல பேர் ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியும் பார்த்து இதில் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மார்ஸை. ஏன்னா இந்த மார்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு அடுத்து வாழ தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இதுதான் சாலிடான ஒரு சர்ஃபேஸை வச்சுட்ருக்கு. அண்ட் பூமி மாதிரி ஓரளவுக்கு ஒத்து போகிற கிராவிட்டியும் இந்த மார்ஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் மார்ஸில் தண்ணி இருக்குதா இல்லையா அப்படின்ற மாரி பல பேரும் ரோவர்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்ட்னு பல ஆர்பிட்டர்ஸையும் அனுப்பி தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ரீசெண்டாக நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க மீட்டரை வச்சு எப்படி மார்ஸுக்கு அடியில் தண்ணி இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 2018 அப்போது பூமியிலேருந்து நாசா மார்ஸுக்கு ஒரு இன்சைட் மிஷினை அனுப்பியிருக்காங்க. இது மற்ற மிஷின்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மிஷின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் நாசா அமைச்ச பெர்செவரன்ஸ் ரோவர், அப்புறம் கியூரியாசிட்டி ரோவர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரோவர்ஸ் அண்ட் மேவன் ஆர்பிட்டரும் அனுப்பியிருந்தாங்க. இது ஆர்பிட்டர் அண்ட் இந்த பெர்செவரன்ஸ் ரோவர் அண்ட் ஆல்சோ அது பார்த்திங்கன்னா இந்த கியூரியாசிட்டி ரோவர்லாம் பார்த்திங்கன்னா மார்ஸை சுற்றி அதாவது கொஞ்சம் பயணித்து ட்ராவல் பண்ணி ரிசர்ச் பண்ணோம். ஆனால் இந்த நாசாவுடைய இன்சைட் லேண்டர் அப்படின்ற ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா முழுக்க மார்ஸுடைய நிலப்பரப்பையும் அண்ட் மார்ஸ் குவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக டிஸ்கவர் பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. மார்ஸ் குவிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, இப்போ எப்படி நம்ம பூமியில் நிலநடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ மார்ஸ்லேயும் நிலநடுக்கம் அப்பப்போ ஏற்படும். ஸோ அதை டிஸ்கவரி பண்ணுறதுக்காகவும் அண்ட் மார்ஸில் தண்ணி இருக்குதா, மார்ஸுடைய சாயில் எப்படி, நிலப்பரப்பு எப்படின்றது ஃபுல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக இந்த மிஷினை நாசா பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 2018 அனுப்பியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மிஷின் தான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மார்ஸில் அனுப்பியிருந்த எல்லா ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் மட்டும்தான் செசிசோமீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவங்க வச்சுருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மிஷின் கூட. ஏன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும்தான் செசிசோமீட்டரை கேரி பண்ணி போயிட்டுருக்கு, செசிசோமீட்டர் அப்படின்றத கேரி பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த செசிசோமீட்டரை வச்சு தான் இப்போ மார்ஸுக்கு அடியில் மார்ஸுடைய க்ரஸ்ட்டில், அதாவது மார்ஸுடைய க்ரஸ்ட்டுனா மார்ஸுடைய நிலப்பரப்புக்கு அடியில், நிலத்துக்கு அடியில் ரொம்ப ஆழத்தில் தண்ணீர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. இந்த தண்ணீர் எவ்வளோ இருக்குது, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மார்ஸையும் மூடுற அளவுக்கு அவ்வளோ தண்ணீர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட இந்த இன்சைட் லேண்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட மார்ஸ் நிலநடுக்கங்களை கண்டுபிடிச்சிருக்குன்றும் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இப்போ இந்த டிஸ்கவரியை, அதாவது மார்ஸில் தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டிஸ்கவரியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓஷனோகிராஃபியில் இருந்து ஜியோஃபிசிஸ்டான வேஷன் ரைட், அப்புறம் மேத்யூஸ் மார்ஃபெல்ட், அப்புறம் ப்ரொஃபஸர் ஆஃப் பிளானட்டரி சயின்ஸ் மைக்கேல் மங்கா அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, இந்த டீம் தான் பார்த்திங்கன்னா இப்போது அந்த மார்ஸில் இருக்கிற இன்சைட் லேண்டர் மூலயமா செசிஸ்டோமீட்டர் டேட்டாவை வச்சு, அதாவது செசிஸ்டோமீட்டர் அனலைஸ் பண்ணுற டேட்டாவை வச்சு இவங்க மார்ஸில் தண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செசிசோமீட்டரை வச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்க அங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு எப்படி இங்கே தெர்மாமீட்டர் என்ன பண்ணும், நம்ம டெம்பரேச்சர் என்ன, நம்ம உடம்புல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ ஒவ்வொரு மீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒவ்வொரு பிரின்சிபல் இருக்குது. அப்போ இந்த செசிசோமீட்டர் பார்த்திங்கன்னா இதே செசிசோமீட்டருடைய மேத்தமெட்டிக்கல் மாடலை வச்சு தான் பார்த்திங்கன்னா பூமியில் எந்தெந்த இடத்துல தண்ணீர் இருக்குது, நீரூற்றுகள் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்குது, ஆயில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்ட்டு இதே சேம் மாடலை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ இதே சேம் மாடலை, இதே மெத்தடை தான் மார்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அங்கே இவங்களுக்கு தண்ணீர் இருக்கிற அந்த அலைகள் இந்த செசிஸ்டோமீட்டரில் பதிவாக இருக்குது. ஸோ அதனால் மார்ஸுக்கு அடியில் தண்ணீர் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ தண்ணீர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தண்ணியை வச்சு நீங்கள் ஒட்டுமொத்த மார்ஸே கவர் பண்ணால் கூட இதோடைய ஆழன்றது
1லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். விச் மீன்ஸ் 0.62லேருந்து 1.24 மைல்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ தண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ உடனே மனிதர்கள் மார்ஸில் போய் வாழ்ந்த முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன்ஸ் அண்ட் பல ஸ்டார்ஷிப் போன்ற ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸும் எலன் மாஸ்க்கும். ஏன்னா இவங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தா ஒரு போயிட்டு வர மாதிரி அப் அண்ட் டவுன் போயிட்டு வர மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்பேஸ் கிராஃப்டை கம்ப்ளீட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்பேஸ் கிராஃப்டை கண்டுபிடிச்சா தான் நம்மளால் வந்து மார்ஸ்க்கு வந்து போயிட்டு வர முடியும். இங்கே இருக்க பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்மளால் ஓரளவுக்கு வாழ முடியும். ஆனால் இந்த தண்ணியை வச்சு வாழ முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயங்க. ஏன்னா இன்னும் இதை வந்து அவங்க வந்து 100% ப்ரூவ் பண்ணலை. உண்மையிலேயே நிஜமாலே அந்த தண்ணி தானா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்ஸுக்கு அடியில் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 கிலோமீட்டருக்கு அடியில் தான் இருக்குது. மார்ஸுடைய க்ரஸ்ட்டுன்றதுனால இது ரொம்ப ஆழமாக நீங்கள் தோண்டினா தான் இந்த தண்ணின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான பயங்கர உபகரணங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போய் பூமியில் இருக்கிற உபகரணங்களை எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்து நீங்கள் தோண்டுற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா பூமியிலே நம்ம ஆழமான தோண்டியிருக்கிற ஹோலுன்றது பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் தான் இருக்குது. அந்த ஹோல் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து வரைக்கும் அவங்க தோண்டியிருக்காங்க. அந்த 10 கிலோமீட்டரை விட தாண்டி இந்த மார்ஸில் அவ்வளோ ஆழத்தில் இந்த தண்ணி இருக்குது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு நம்மளால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெடி பண்ணி அந்த மண்ணெல்லாம் நம்ம எடுத்து அதுக்குள்ளே தண்ணியை பார்க்க முடியுமா அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்ற பல பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன்டு வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஆஸ்ட்ரோ தமிழன்.